உலகில் முதல் நாகரிகம்னு யாரை சொல்லணும்னா அது இப்போ தமிழர்கள் தான் சொல்லணுன்றது ஆய்வுகள் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் கடல் சூழ்ந்த நிலத்தில் இவங்க வாழ்றதாலையும் இவங்க இந்த பூமி சுழற்சியில் இவங்க இருக்கிற இடம் இயற்கையின் பயன்களை முழுமையாக பயன்படுத்தி முதல் வேளாண்மை என்ற ஒரு இடத்தையும் முதல் கடலோடிகள் இடத்தையும் வகிக்கிறதுனால உலகம் முழுக்கும் இங்கே போயிட்டு வந்ததுக்குரிய தரவுகள் இப்போ நமக்கு கிடைச்சிட்டே வருது. அதுக்கு முதல் காரணம் கடல் ஆமைகள், நீரோட்டத்தில் வர கடல் ஆமைகள். அது போகிற இடம் எல்லாம் தமிழ் பண்பாட்டு கூறுகள் இருக்கு. குறிப்பாக இந்த வேளாண்மையை எப்படி வந்திருக்குன்னா இந்த இரும்பு நாகரிகம் பயன்பாடுகள் வர வர அந்த இரும்பு நாகரிகத்தோடு இந்த வேளாண்மை போனதுக்கான தரவுகளும் உலக நாடுகளில் இரும்பு எடுத்த இடமும் அதை ஒட்டி விவசாயம் பண்ண இடமும் தமிழ் பண்பாட்டிலேயே வருது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல்லர்ன்ற அந்த இப்போ இன்னைக்கு பல்லர்னு சொல்லக்கூடிய வேளாண்மை செய்கிறவங்களும் அவங்க அந்த காலத்தில் அவங்க உலகம் முழுக்கும் இந்த நெய்தல் கடலோடிகளோட போனதுக்கான தரவுகள் நல்லாவே வந்திருக்கு. அந்த பல்லர்ந்த சமூகம் வலிமை பெற்ற ஒரு சமூகம் மாற சமயத்தில் அது மல்லரா அடையாளம் மாறி பின்னணி 15ஆம் நூற்றாண்டுல மறுபடியும் அது பல்லர்ன்ற ஒரு பேர் வருது. குறிப்பாக அந்த வேளாண்மையை முறைப்பட ஒரு குடும்ப வாழ்க்கை உலகத்துல காடு காடா சுற்றி இருந்த காலத்துல ஒரு குடும்பம் ஒரு நகர அமைப்பு சமயத்துல இந்த பல்லர்ந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒரு மதிப்பு இருக்கு. இந்த தரவுகள் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து மெக்சிகோலேருந்து ஸ்பெயின் சுமேரியா நாகரிகம் வரைக்கும் இந்த பறவைகள் ஜப்பான், கொரியா, பிலிப்பைன்ஸ், சைனா, நியூசிலாந்து எல்லா இடத்துலையுமே இந்த வேளாண்மை சமூகம் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போய் அவங்களுக்கு அந்த வேளாண்மையை சொல்லி கொடுத்ததுக்குரிய தரவுகள் இருக்கு. குறிப்பாக சுமேரியாவில் பார்த்தீங்கன்னா ஓடப்போன் வாரணன்ற 2 பேர் அங்கே போய் வேளாண்மை சொல்லி கொடுத்தவங்க இருக்கு. இப்போ எல்லா நாடுகளையும் அங்கே கடலில் கப்பல் மூலமாக வந்த பெண் கையில் நெற்கதிரியும் இளவட்ட கல்லையும் கொண்டு வந்த ஒரு ஆதாரங்கள் குறிப்பாக கிரேக்கத்தில், கொரியாவில், ஜப்பானில், பிலிப்பைன்ஸில், இந்தோனேஷியாவில் இருக்கு. இது என்ன காமிக்குதுன்னா ஒரு மிக வலிமையான ஒரு சமூகம் மனவர்கள் மூலம் எப்படி வெவ்வேறு நாடுகளில் போய் அங்கே அதே வேளாண்மை பண்ண சொல்றது காமிக்கும். பொதுவாக பார்க்குறப்ப இப்போ இன்னைக்கு ஸ்பெயின், யூரோப்பில் போன தமிழர்கள் ஈஜிப்து வழியாக போனான்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க, அந்த பாரசீக வளைகுடா வழியாக. ஆனால் இப்போ கடல் ஆய்வுபடி பார்த்தோன்னா அவங்க எல்லாமே அந்தமான், இந்தோனேஷியா, பப்புகினியா, மெக்சிகோ, ஸ்பெயின் வழியாக போனதுக்குரிய கடல் வழிகள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இந்த கடல் வழிகள் எல்லாமே பப்புகினியா முதல் கொண்டு உங்களுக்கு மெக்சிகோவில் இருக்க கத்தமாலா, கெத்துமால், அங்கே இருக்க சோழன்,